ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. இன்றைக்கி காலையிலேயே சூப்பரான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டான்ஸ் வீடியோவில் இவனெல்லாம் எப்படி ஆசிரியர் தொழில் செய்கிறான் எப்படின்னு கேட்குறீங்களா? எம்எஸ்சி எம்எட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் செய்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன திருத்தம், நான் இப்போ வந்து அந்த ஆசிரியர் தொழிலை நான் என்ன செய்யலை சரியா? அப்புறம் அவன் இவன் இந்த எகத்தாளமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. வயசுக்கு தகுந்த மரியாதையோடு பேசணும். அப்போ தான் மரியாதையும் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் சரியா? கேட்டுச்சா கிளடு. அப்புறம் நம்ம மேட்ருக்கு வரலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் இந்த மாதிரி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டீச்சர் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் ஒரு நாள் உங்களை கொண்டு என்ன செய்யணும், ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்க விடணும் சரியா? துண்டை காணும் துணியை காணும் தெரிச்சு ஓடிடுவீங்க சரியா? ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பாடுபடுத்துவானுங்க சரியா? நான் ஏன் இந்த டீச்சர் வேலையை விட்டு நான் வெளியே வந்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மீன்ஸ் ப்ரைவேட்டு மதிப்பு மரியாதை மண்ணாங்கட்டி ஒரு இதுவும் கிடைக்காது. உட்காரதுக்கு சேர் கூட என்ன செய்யாது கிடையாது. கரெக்டான டைமுக்கு என்ன செய்ய மாட்டானுங்க, சாப்பிட கூட விட மாட்டானுங்க. கரெக்டான சம்பளம் கூட என்ன செய்ய மாட்டானுங்க, ஒழுங்காக கொடுக்க மாட்டானுங்க சரியா? இது எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆசிரியர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யாரோ எழுதி வச்சுட்டாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே படிக்கிறதுக்கும் கேள்வி நேரமாக கேட்குறதுக்கும் நல்லா இருக்குமே தவிர வேலைக்கு உதவாது சரியா? ஸோ இதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா, டீச்சர் தொழிலே நான் என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன் சரியா? எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா என்னால் வந்து அப்படியே ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு அடிமையாக நிற்கணுங்கிற நின்னேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அதிலேருந்து தெளிவுபட்டு நான் வெளியே வந்துட்டேன் சரியா? அதே மாதிரி ஆசிரியருங்கிறது பாடம் நடத்தக்கூடிய ஒரு தொழிலை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்ம நாடு என்ன செய்யும், உருப்படும் சரியா? அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டீச்சர்னால் எப்போவுமே வந்து பாடம் நடத்தியே சாவணுமா? நீங்கள் மட்டும் நல்லா ஜாலியாக இருப்பீங்க. டீச்சர் எல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்க முடியாது ஓகேவா? பாடம் நடத்தும் போது பாடத்தை கவனி சரியா? மற்ற நேரம் அவங்க என்ன பண்ணிட்டு போனால் உனக்கு என்ன சரியா? உங்களுக்கு தேவையானது எதுவும் அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும் சரியா? இப்போ இதுக்கும் புரிதல் இல்லாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வேலை பார்த்தா எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கொண்டு ஒரு நாள் உங்களை விட போகிறேன் சரியா? அதுக்கப்புறம் வந்து இப்படி நீங்கள் கமெண்ட் போடுவீங்களான்னு நீங்கள் பார்க்கணும் ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.